தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு? இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டினா என்ன? ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கீழ அப்ளியேட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு? இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி எப்ப ஆரம்பிச்சாங்க? இன்ஜினியரிங், மெடிக்கல தாண்டி வேற என்னென்ன டொமைன்ல தமிழ்நாட்டுல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வச்சிருக்கிறாங்க? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மெயினா இந்த வீடியோ நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் அண்ட் மெடிசினை தாண்டி வேற என்னென்ன டொமைன் எல்லாம் இருக்கு? இந்த டொமைன்ல நம்முடைய கெரியரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெல்கம் பேக் டு A2K சேனல். ஐ எம் DK தினேஷ்குமார். ஆல்ரெடி நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ். இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கீழே அப்ளியேட்டட் காலேஜஸ் அப்படிங்கிறது ஒரு காலேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 400 கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இது வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரு 446 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து வருது. இந்த 446 காலேஜஸையும் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஓகேங்களா? நாளைக்கு இங்க 446 காலேஜ்லயும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டிகிரி யார் பேர்ல கொடுப்பாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் கொடுப்பாங்க ஃபைனலா. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஏதோ ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க. ஈரோட்டில் வந்து ஒரு பண்ணாரியம்மன் கொங்குல படிக்கிறீங்களோ, இல்லை கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் காலேஜில் படிக்கிறீங்களோ, இல்லை சென்னையில் சாய்ராம எஸ்எஸ்என் இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாலும் படித்து முடிச்சு டிகிரி வரும்போது என்ன நேம்ல வரும்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு வருமே தவிர நீங்கள் படித்த அந்த காலேஜ் நேம் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற பவர் வந்து இது ஒன்று. அடுத்தது சிலபஸ் அப்டேட் பண்ணுறது. எவ்வரி ஒரு ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. இந்த ரெகுலேஷனுக்கு அப்புறம் வந்து அந்த சிலபஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அது யாருடைய கண்ட்ரோல்ல நடக்கும்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கீழே நடக்கும். அதுக்கு அடுத்தது இந்த அப்ளியேட்டட் காலேஜஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸாம் டைம் டேபிள், கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கான எப்போ வந்து வேல்யூஷன் நீங்க வந்து கண்டக்ட் பண்ணணும், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றது, இது எல்லாமே யாரு கண்ட்ரோல் இருக்குன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வந்து இருக்கு. இதுல படிக்கிறது வேலிடானா டெஃபினட்டா வேலிடு தான். நீ ஏன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே நீங்க அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு கீழே வர்றதுனால உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எப்பவுமே வேலிடா இருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஒரு டொமைனுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1857ல ஓபன் பண்ண காலேஜ். எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929ல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் டொமைன் இருக்கு. இப்ப இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விசி டாக்டர் வேல்ராஜ் சார் கூட வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? பட் இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் வருது. ஓகேங்களா? அடுத்தது வந்து மூணாவது வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1965ல வந்து இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில இருக்கு. அதுக்கடுத்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி 1971ல கொண்டு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மீதியில் இருக்கிற எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வரும். அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி 1978ல கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க இருக்குன்னா கிண்டி, சென்னை. ஒரு காலத்துல யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு கீழே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே இன்ஜினியரிங் டொமைன்ல இருக்கிற எல்லா காலேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து தமிழ் யூனிவர்சிட்டி, இது வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. 1981ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் யூனிவர்சிட்டினா வெறும் தமிழ் மட்டும் படிக்கிறது கிடையாது. எல்லா டொமைன்ல இருக்கிற சப்ஜெக்ட்டுமே இருக்குது. பரதநாட்டியம் இருக்கு, மாஸ்டர் ஆஃப் பரதநாட்டியம், எம்பிஏ இருக்கு, அதுக்கப்புறம் பிஎட், பிஎஸ்சி இது மாதிரியான கோர்சஸும் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி 1982ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 152 காலேஜஸ் வந்து அப்ளியேட்டட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கண்ட்ரோல் அதுக்கு கீழே வந்து அப்ளியேட்டட் காலேஜஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டிஸ் 1982ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளியில. இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 142 காலேஜஸ் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து அப்ளியேட்டட் காலேஜஸ் வந்து இருக்குது. மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் 1984ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்க இருக்குன்னா கொடைக்கானல் இருக்கு.
அதுக்கப்புறம் காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா யூனிவர்சிட்டி 1985ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 காலேஜஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் 1989ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் வந்து அப்ளேட்டட் இருக்கிற எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி கவுன்சிலிங் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் வந்து நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணும்போது இதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 85% வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலேஜ் வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் சென்னையில் இருக்கு, மதுரவாயில். மாதாவரம் 1990ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வெட்டினரி காலேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வெட்டினரி காலேஜஸ் வந்து இருக்குது. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி காலேஜஸ் வந்து பிரைவேட்ல கிடையாது. ஒன்லி வந்து கவர்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. இதே நம்ம பிரைவேட்ல இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான், பஞ்சாப் மாதிரியான ஸ்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் வெட்டினரி காலேஜஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மனோன்மணியம் சுந்தனர் யூனிவர்சிட்டிஸ் வந்து திருநெல்வேலியில் இருக்கு. 1992ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பெரியார் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சேலம் 1998ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பெரியார் யூனிவர்சிட்டிக்கு கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 118 காலேஜஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 1998ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெருங்குடி சென்னையில் இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிற லா காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் யூனிவர்சிட்டிஸ் 2003ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்துதான் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி 2004ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்க இருக்கு அப்படின்னா சென்னை டி நகர் அந்த இதுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி 2005ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 2008ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்னை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து 2012ல நாகப்பட்டினத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல் 2012ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 22வது இடத்துல தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி 2013ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது என்னென்ன டொமைன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அதுக்கப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன், ஃபிஷரிஸ், டீச்சர்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், நேஷனல் லா ஸ்கூலு. ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த 22 ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு காலேஜுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20ல இருந்து 400 காலேஜஸ்க்கு மேலே இருக்கு. இதில் ஹையஸ்டா வந்து இது இருக்கு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற காலேஜஸ்ல இன்ஜினியரிங் டொமைன்ல மட்டும் 446 காலேஜஸ் இருக்கு. அதுல சில காலேஜ் ஒரு 10 காலேஜ் 20 காலேஜ் வந்து எவ்ரி இயர் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க, மேபி அட்மிஷன் இல்லாத காரணத்தினால. ஸோ நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம், இல்லை மெடிக்கல் ஜாயின் பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு, எந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கவுன்சிலிங் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, அதில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்களும் ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்றதுல ஒரு ஆசிலேஷன் இருக்கு. எப்படி வந்து ஒரு காலேஜ்ல போய் அப்ரோச் பண்றது அட்மிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்ல என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்றாங்க. அது போக அதர் ஸ்டேட்ல என்னென்ன காலேஜஸ்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன ரேங்கிங் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கெரியர் கைடன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம், ஆர் வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்களும் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.